Hello students, let's continue with Civil Procedure Code lecture 42. So last class la நம்ம appeal start பண்ணினோம். appeal ஓட filing procedure start பண்ணிருக்கோம். அதுல order 41 ல rule 15 வரைக்கும் முடிச்சிருக்கோம். Today we will continue with rule 16. Continue from rule 16. Rule 16, right to begin. On the date fixed or on any other day to which the hearing may be adjourned, the appellant shall be heard in support of the appeal. The court shall then, if it does not dismiss the appeal at once, hear the respondent against the appeal, and in such case the appellant shall be entitled to reply. தொடங்கும் உரிமை மேல்முறையீட்டு விசாரணைக்கென்று குறிக்கப்பட்ட நாளன்று அல்லது வேறு எந்த நாளுக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படலாகுமோ அந்த நாளன்று மேல்முறையீட்டாளர் மேல்முறையீட்டுக்கு ஆதாரமாக கூறும் வாதம் கேட்கப்படுதல் வேண்டும். உடனே மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யாவிட்டால் நீதிமன்றம் அதன் பின்பு மேல்முறையீட்டுக்கு எதிரான வாதத்தை கேட்டல் வேண்டும் மற்றும் அத்தகைய சந்தர்ப்பத்தில் மேல்முறையீட்டாளர் பதில் கூற உரிமையுடையவராவார். சோ அப்பீல்னாலே ட்ரையல் மாதிரி இருக்காது. வெறும் நம்ம என்ன கிரவுண்ட்ஸ்ல அப்பீல் பண்றோம், ஆப்போனன்ட் பார்ட்டி என்ன அதுக்கு டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம என்ன கவுண்டர் ஃபைல் பண்றோம், ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். லோவர் கோர்ட் மாதிரி ட்ரையல் எவிடன்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்களே, அந்த டேட்ல நம்மள அந்த டேட்டோ இல்லைன்னா அட்ஜர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்லயோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரவுண்ட்ஸ்ல நம்ம அப்பீல் வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? இஃப் தி கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் தீஸ் ஆர் ஆல் வேலிட் கிரவுண்ட்ஸ், சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் டு ப்ரிஃபர் அப்பீல் அப்படின்றது நினைச்சாங்க அப்படின்னா ஸோ அப்பீல் வந்து நமக்கு கண்டினியூ ஆக போகுது. அப்படி இல்ல வேலிட் கிரவுண்ட் இல்ல அப்படின்ற போது அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சப்போஸ் இப்ப அந்த அப்பீல டிஸ்மிஸ் பண்ணல அப்படின்னா தென் தி ரெஸ்பாண்டன்ட் வில் பி ஹர்ட். ஓகே, ரெஸ்பாண்டன்ட் என்ன கேட்பாங்க, அப்பீல்ல இருக்கிற விஷயங்களை வந்துட்டு இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க அப்பீல் வர வேண்டியது இல்ல, தப்பா இருக்கு அப்படின்றத ஆர்கியூ பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ரெஸ்பாண்டன்ட் பண்ணலாம். அகெயின் appellant will be given the opportunity to make a reply to what has been stated by the respondent. So first கோர்ட்டும் அப்பெலண்ட்டும் தான். அப்பெலண்ட் அவங்களோட கிரவுண்ட்ஸ் ஸ்டேட் பண்ணுவாங்க, கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்பீல ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்பீல வந்துட்டு அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? டிஸ்மிஸ் ஆகலைன்னா ஆப்போனன்ட் பார்ட்டி வில் பி given chance to represent their case. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற விஷயங்களை அப்பெலண்ட் திருப்பியும் பதில் கொடுக்கலாம். ஓகே, ரூல் 17, dismissal of appeal for appellant's default, where on the day fixed or on any other day to which the hearing may be adjourned, the appellant does not appear when the appeal is called on for hearing, the court may make an order that the appeal be dismissed. Explanation: nothing in this sub-rule shall be construed as empowering the court to dismiss the appeal on the merits. Hearing appeal ex parte, where the appellant appears and the respondent does not appear, the appeal shall be heard ex parte. மேல்முறையீட்டாளர் முன்னிலையாக தவறுகையில் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுதல். மேல்முறையீடு விசாரிக்கப்படுவதற்கென்று குறிப்பிடப்பட்ட நாளன்று அல்லது வேறு எந்த நாளுக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படலாகுமோ அந்த நாளன்று விசாரணைக்காக மேல்முறையீடு கூப்பிடப்படும் போது மேல்முறையீட்டாளர் முன்னிலையாகாத போது நீதிமன்றம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யலாம். இந்த உள்விதியில் உள்ள எதுவும் மேல்முறையீட்டை தகுதி அடிப்படையில் பேரில் தள்ளுபடி செய்ய நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிப்பதாக பொருள் கொள்ளப்படுதல் கூடாது. மேல்முறையீடு ஒரு தலைபட்சமாக கேட்கப்படுதல். மேல்முறையீட்டாளர் தோன்றியில் இருந்து எதிர் மேல்முறையீட்டாளர் தோன்றி இல்லாத போது மேல்முறையீட்டை ஒரு தலைபட்சமாக கேட்க வேண்டும். இப்ப அப்பீல் ஹியர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாங்க. அப்படி அந்த டேட்ல வந்துட்டு ஜட்ஜோ இல்லைன்னா அட்வொகேட்ஸோ யாரோ அப்படி அவைலபிள் இல்லை அப்படின்ற போது அது ஒரு அர்ஜென்ட் டேட் வரும் இல்லையா, அந்த டேட்ல பிக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த டேட் அன்னைக்கு அப்பெலண்ட் வந்து அப்பீர் ஆகி அவங்களோட கிரவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, ஆர்கியூ பண்ணணும். அதாவது அப்பெலண்ட் அப்படின்னா இன் பர்சன் கிடையாது, அட்வொகேட் மூலியமா அப்பீர் ஆகி சொல்லணும். சப்போஸ் அவங்க அன்னைக்கு அப்பெலண்ட் சைட்ல இருந்து நோ ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற பட்சத்துல கேஸ் அப்பீல் வில் பி டிஸ்மிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அட்ஜர்ன்ட் டேட் அப்படின்றத இம்ப்ளைடா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த ஹியரிங் டேட் அன்னைக்கு ரெண்டு காரணத்துக்காக அப்பீல் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்துட்டு அப்பெலண்ட் பிரசன்டா இல்ல அப்படின்னா அப்பெலண்ட் சைட்ல இருக்க டிஃபால்ட்னால டிஸ்மிஸ் ஆகுது, டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பெலண்ட் வந்து அவங்களோட அப்பீல்ல சொல்லி இருக்க கிரவுண்ட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணி அது வந்து சஃபிஷியண்டா இல்ல அப்படின்ற போது அப்பீல டிஸ்மிஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த செக்ஷனை வந்துட்டு இந்த ரூலை வந்துட்டு நம்ம டிஸ்மிஸ் ஆன் மெரிட்ஸ் இல்ல அப்படின்றதுக்காக டிஸ்மிஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதோட இந்த டிஃபால்ட் கிரவுண்டை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அப்பெலண்ட் பிரசன்ட் ஆகி ரெஸ்பாண்டன்ட் வந்து ஆப்சென்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல
எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் அப்பீல்ல. ரூல் 18 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூல் 19, readmission of appeal dismissed for default, where an appeal is dismissed under rule 11, sub rule 2 or rule 17, the appellant may apply to the appellate court for the readmission of the appeal, and where it is proved that he was prevented by any sufficient cause from appearing when the appeal was called on for hearing or from depositing the sum so required, the court shall readmit the appeal on such terms as to cost or otherwise as it thinks fit. முன்னிலையாகாத தவறுகைக்காக தள்ளுபடி செய்யப்பட்ட மேல்முறையீட்டை மீண்டும் கோப்பில் எடுத்துக்கொள்ளுதல். ஒரு மேல்முறையீடு 11வது விதியின் 2வது உள்விதியின்படி அல்லது 17வது விதியின்படி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் போது மேல்முறையீட்டாளர் அந்த மேல்முறையீட்டை மீண்டும் கோப்பில் எடுத்துக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். மேல்முறையீடு விசாரிக்கப்படும் போது கூப்பிட்ட போது முன்னிலையாக முடியாமல் போனதற்கு அல்லது கோரப்பட்ட தொகையை செலுத்த முடியாமல் போனதற்கு காரணம் இருக்கிறது என்பதனை மேல்முறையீட்டாளர் நிரூபிப்பாரானால் நீதிமன்றம் செலவு தொகைகளுடனோ அல்லது செலவு தொகைகள் இல்லாமலோ மனுவை ஏற்று மேல்முறையீட்டை மீண்டும் கோப்பில் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ரூல் 11 சப் ரூல் 2 படியோ இல்லைன்னா ரூல் 17 படியோ அப்பெலண்ட் கோர்ட்ல அப்பியர் ஆகாம போயிட்டாங்க அப்படின்ற போது அப்பீல் டிஸ்மிஸ் பண்றாங்க, அதை திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்துட்டு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் தானே, அதனால திருப்பியும் அப்பீல ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ரீஸ்டோர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங்ல அவங்க அப்பியர் ஆகும்போது எதனால அவங்களால அமௌண்ட் பே பண்ண முடியாம போச்சு அந்த குறிப்பிட்ட டேட்ல, இல்லைன்னா எதனால அப்பியர் ஆக முடியாம போச்சு அப்படின்ற ரீசனை சொல்லி தட் ரீசன்ஸ் ஆர் வேல்யூபிள், ஒன்னு அவங்கள காஸ்டோடவோ இல்லைன்னா காஸ்ட் இல்லாமலையோ அந்த அப்பீல வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரூல் 19ல. ரூல் 17 ரூல் 11 சப் ரூல் 2 ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பலண்டோட அப்பியரன்ஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு பார்த்திருக்கோம். ரூல் 20, power to adjourn hearing and direct persons appearing interested to be made respondents, where it appears to the court at the hearing that any person who was a party to the suit in the court from whose decree the appeal is preferred but who has not been made a party to the appeal is interested in the result of the appeal, the court may adjourn the hearing to a future date to be fixed by the court and direct that such person to be made a respondent. No respondent shall be added under this rule after the expiry of the period of limitation for appeal unless the court, for reasons to be recorded, allows that to be done on such terms as to cost as it thinks fit. விசாரணையை ஒத்தி வைக்கவும் அக்கறையுடையவராக தோன்றுகிற நபர்களை எதிர் மேல்முறையீட்டாளராக சேர்க்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடவும் அதிகாரம். எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையை எதிர்த்து மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தின் உரிமை வழக்கில் ஒரு தரப்பினராக இருந்து ஆனால் மேல்முறையீட்டில் ஒரு தரப்பினராக சேர்க்கப்பட்டிராத நபர் மேல்முறையீட்டில் ஏற்படும் முடிவில் அக்கறை கொண்டவராக விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு தெரிய வரும்போது அந்த நீதிமன்றம் விசாரணையை பிந்திய ஒரு நாளுக்கு ஒத்திவைத்து அத்தகைய நபரை எதிர் முறையீட்டாளராக சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். மேல்முறையீட்டிற்கான கால வரையறை முடிந்த பின்னர் இந்த விதியின்படி எதிர் மேல்முறையீட்டாளராக எவரும் சேர்க்கப்படுதல் கூடாது. கால வரையறை முடிந்த பின்னரும் நீதிமன்றம் தக்கதென கருதும் நிபந்தனைகளின் பேரில் வழக்கு செலவு தொகையுடன் எதிர் மேல்முறையீட்டாளரை சேர்க்க அனுமதிக்கலாம். இப்ப வந்து சூட்ல வந்துட்டு ஒரு 3 டிபெண்டன்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளைண்டிஃப் வந்து ஒருத்தர், இப்போ அப்பீல் வரும்போது அதே பிளைண்டிஃப் தான் அப்பீல் வராது. டிபெண்டன்ட் வந்து ஆனா 3 பேருக்கு பதிலா ஒரே ஒருத்தங்களை மட்டும் தான் அகேன்ஸ்டா இல்லைன்னா 2 பேரை மட்டும் தான் ரெஸ்பாண்டண்டா சேர்த்துட்டாரு, ஒருத்தர் வந்து விட்டுட்டாரு. ஆனா அப்பீலோட அவுட்கம் வந்துட்டு இட் வில் அஃபெக்ட் தி தேர்ட் டிபெண்டன்ட் ஆல்சோ அப்படின்ற போது கோர்ட்டே ஆர்டர் பண்ணலாம் இந்த மாதிரி 3வது நபரையும் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அவங்களே ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு கேட்கலாம், இந்த மாதிரி நாங்களும் ஹியர் ஆல்சோ interested towards the outcome of the appeal, அதனால எங்களே இந்த பார்ட்டியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அன்னைக்கு அந்த அப்பீலோட கிரவுண்ட்ஸை கிளியர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? So the case will be postponed to adjourn to some other date. அந்த டேட்டுக்குள்ள இன்னொரு ஒரு அந்த டிபெண்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, மேல ரெஸ்பாண்டண்டா சேர்க்காதவங்க அப்பீல்ல, அவங்களையும் வந்து சேர்த்துருவாங்க. அதே மாதிரி தி லிமிடேஷன் பீரியட் வந்து போயிடுச்சு அப்படின்ற போது அவங்கள டிபெண்டண்டா சேர்க்க முடியாது. ஆனா அதுவும் வந்து அப்சல்யூட் கிடையாது. என்னன்னா கோர்ட் இஃப் இட் திங்க்ஸ் தட் ரீசன்ஸ் ஆர் தேர் அப்படின்ற போது அந்த கண்டோன் டிலே பெட்டிஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏதாவது காஸ்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சனை பார்ட்டியா சேர்த்துக்க முடியும்.
Rule 21. Rehearing on application of respondent against whom ex parte decree made. Where an appeal is heard ex parte and judgment is pronounced against the respondent, he may apply to the appellate court to rehear the appeal, and if he satisfies the court that the notice was not duly served or that he was prevented by sufficient cause from appearing when the appeal was called on for hearing, the court shall rehear the appeal on such terms as to cost or otherwise as it thinks fit to impose upon him. எந்த எதிர் மேல்முறையீட்டாளருக்கு எதிராக ஒரு தலைப்பட்சமாக தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த எதிர்முறையீட்டாளர் விண்ணப்பத்தின் பேரில் மறு விசாரணை. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா செட் அசைட் எக்ஸ் பார்ட்டி டிகிரி, அதுதான் இது. ஓகே, மேல்முறையீடு எதிர் தரப்பினர் இல்லாமல் கேட்கப்பட்டு எதிர் மேல்முறையீட்டாளருக்கு எதிராக தீர்ப்பு பகரப்பட்டிருக்கும் போது அவர் மேல்முறையீட்டை மறு விசாரணை செய்யும்படி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யலாம். அவர் அறிவிப்பு உரியவாறு சார்பு செய்யப்படவில்லை என்று அல்லது மேல்முறையீடு விசாரணைக்காக கூப்பிடப்பட்ட போது முன்னிலையாக முடியாமல் போனதற்கு போதுமான காரணம் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் நிரூபித்தால் நீதிமன்றம் செலவு தொகைகளுடன் குறித்த அல்லது வேறு வகையில் மனுவை அனுமதித்து மேல்முறையீட்டை மறு விசாரணை செய்யும். இப்ப வந்து ரெஸ்பாண்டன்ட் ஆப்சென்டா இருக்கும்போது எக்ஸ் பார்ட்டி ஜட்மெண்ட் டிகிரி கொடுத்துறாங்க பாத்தீங்களா, அந்த டிகிரியை வந்து நம்ம செட் அசைட் பண்ண சொல்லி ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்போ அவங்க வந்து ரீசன் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நோட்டீஸ் ப்ராப்பரா சர்வ் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசன். இன்னொன்று வந்துட்டு என்னால அன்னைய டேட்ல அந்த ஹியரிங் டேட்ல என்னால அப்பியர் ஆக முடியல அப்படின்றதுக்கான ஒரு வேலிட் ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல if the court thinks that it is genuine, the reason is genuine அப்படின்ற போது அதை ஏதாவது ஒரு காஸ்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டோ இல்லைன்னா காஸ்ட் இல்லாமலேயோ வந்துட்டு திருப்பியும் ஃபைலுக்கு எடுத்துக்கலாம். ஃபைலுக்கு எடுத்து திருப்பியும் அப்பீல ரீஹியர் பண்ணலாம். Rule 22. Upon hearing, respondent may object to decree as if he had preferred a separate appeal. Any respondent, though he may not have appealed from any part of the decree, may not only support the decree, but may also state that the finding against him in the court below in respect of any issue ought to have been in his favor, and may also take any cross objection to the decree which he could have taken by way of appeal, provided he has filed such objection in the appellate court within 1 month from the date of service on him or his pleader of notice of the day fixed for hearing the appeal, or within such further time as the appellate court may see fit to allow. Explanation. A respondent aggrieved by a finding of the court in the judgment on which the decree appealed against is based may under this rule file cross objection in respect of the decree in so far as it is based on that finding, notwithstanding that by reason of the decision of the court on any other finding which is sufficient for the decision of the suit, the decree is wholly or in part in favor of that respondent. விசாரணையின் போது எதிர் மேல்முறையீட்டாளர் தனி மேல்முறையீடு செய்திருந்தார் போன்ற தீர்ப்பாணையை ஆட்சேபிக்கலாம். எதிர் மேல்முறையீட்டாளர் தீர்ப்பாணையின் பகுதி எதனையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்யாதிருந்த போதிலும் அவர் தீர்ப்பாணையை ஆதரிக்கலாம் என்பதோடு அல்லாமல் பிரச்சனை ஒன்றை பொறுத்து கீழ்நிலை நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக செய்யப்பட்ட முடிவு ஒன்று அவருக்கு சாதகமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் உரைக்கலாம். மேலும் அவர் தீர்ப்பாணைக்கு எதிராக மேல்முறையீடு மூலமாக எடுத்திருக்கக்கூடிய எதிர் ஆட்சேபனை எதையும் எடுக்கலாம். அத்தகைய ஆட்சேபனையை அவருக்கு அல்லது அவருடைய வழக்கறிஞருக்கு மேல்முறையீடு விசாரணை செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கான அறிவிப்பு சார்பு செய்யப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். விளக்கம். எந்த தீர்ப்பாணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தீர்ப்பாணைக்கு அடிப்படையான தீர்ப்பில் உள்ள நீதிமன்ற முடிவு ஒன்றினால் குறையுற்ற ஒரு எதிர் மேல்முறையீட்டாளர் இந்த விதியின்படி எந்த அளவுக்கு தீர்ப்பாணை அந்த முடிவினை அடிப்படையாக கொண்டதோ அந்த அளவுக்கு தீர்ப்பாணையை எதிர்த்து ஆட்சேபனையை தாக்கல் செய்யலாம். உரிமை வழக்கை தீர்மானிப்பதற்கு போதுமானதாய் இருக்கிற வேறு எந்த முடிவின் பேரிலும் நீதிமன்றத்தின் தீர்மானம் பொறுத்து இருப்பதன் காரணமாக தீர்ப்பாணை முழுவதுமோ அல்லது பகுதியோ எதிர் மேல்முறையீட்டாளருக்கு சாதகமாக உள்ள போதிலும் அவ்வாறு செய்யலாம். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ செட் ஆஃப் கவுண்டர் கிளைம் அப்படின்லாம் வந்துட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கவுண்டர் ஆர்டர் 8ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இது. ஓகேவா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4 இஷ்யூ இருக்கு அப்படின்ற போது எல்லா 4 இஷ்யூமே சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் பிளேன்டிஃப்க்கு சாதகமா இல்ல டிபெண்டன்ட் சாதகமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு ஆப்போனன்ட்க்கு சாதகமா வரும். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இஷ்யூஸ் இருக்கு, அதுல வந்து 3 இஷ்யூஸ் வந்துட்டு பிளேன்டிஃப்க்கு சாதகமா வந்துருது, ஒரு இஷ்யூ வந்துட்டு டிபெண்டன்ட்க்கு சாதகமா வந்துருது. இப்ப டிபெண்டன்ட் என்ன பண்றாங்க, அப்பீலுக்கு போறாங்க. அந்த ஒரு
3 இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்க வந்து அப்பீல் போறாங்க. கேஸ் வந்து எனக்கு சாதகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு இஷ்யூ வந்து பிளெயின்டிஃப்க்கு அகைன்ஸ்டா போயிடுச்சு இல்லையா, 3 தானே அவர் ஃபேவரா வந்திருக்கு, 1 வந்து அகைன்ஸ்டா போயிடுச்சு இல்லையா. சோ அத பேஸ் பண்ணி கிராஸ் அப்ஜெக்ஷன் வந்து அவருக்கு வந்து அந்த டிகிரில அப்பீல் போகணும் இல்லையா, தனியா வந்துட்டு அவர் அந்த ஒரு அப்பீல் போயிருக்க முடியும். அந்த ஒரு இஷ்யூ மட்டும் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்குன்றத பேஸ் பண்ணி மட்டுமே அவர் அப்பீல் போயிருக்க முடியும். பட் இங்க ஆல்ரெடி டிஃபெண்ட் ஜட்மெண்ட் டேட்டா வந்து அப்பீல் போயிட்டாங்க. சோ அதனால இவங்க வந்து அந்த அப்பீல்லயே போயிட்டு கிராஸ் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். என்னன்னா இந்த டிகிரி வந்துட்டு என்னோட அந்த ஒரு இஷ்யூவை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க முடியும். ஆனா இதுல என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆக்சுவலா அந்த ஒரு அப்பீலா ஃபைல் பண்ணிருக்கணும் இல்லையா, சோ பண்ணல. அதனால இப்ப இவருக்கு அப்பீல் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டு இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த இவருக்கோ இல்லைன்னா ப்ளீடர் அதாவது அட்வொகேட்க்கோ நோட்டீஸ் வந்ததுல இருந்து 1 மந்த்துக்குள்ள அந்த கிராஸ் அப்ஜெக்ஷனை அவர் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Form of objection and provisions applicable thereto. Such cross objection shall be in the form of a memorandum, and the provisions of Rule 1 so far as they relate to the form and contents of the memorandum of appeal shall apply thereto. ஆட்சேபனைக்கான படிவமும் அதற்கு பொருந்தும் வகையங்களும். அத்தகைய ஆட்சேபனை ஒரு விவரக்குறிப்பு வடிவத்தில் இருத்தல் வேண்டும் மற்றும் 1வது விதியின் வகைமுறைகள் மேல்முறையீட்டு விவரக்குறிப்பின் படிவம் உள்ளடக்கம் ஆகியவற்றோடு எந்த அளவுக்கு தொடர்புள்ளனவோ அந்த அளவுக்கு அதற்கும் பொருந்தும். சோ இப்ப நம்ம ரூல் 1ல நம்ம ஃபார்ம் ஆஃப் அப்பீல் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் இல்லையா, அது வந்து எப்படி வந்து நம்ம அப்பீல் ஃபைல் பண்றோம், ஒரு மெமரண்டமா ஃபைல் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம். சோ இந்த கிராஸ் அப்ஜெக்ஷனும் வந்துட்டு அந்த ரூல் 1ல என்ன சொல்லிருக்காங்களோ அதே ஃபார்மேட்ல தான் சப்மிட் பண்ணணும், ஃபைல் பண்ணணும். ஒரு மெமரண்டமாவே தான் ஃபைல் பண்ணணும். நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து கிராஸ் அப்ஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா, அவருக்கு அந்த ஃபுல் டிகிரி ஃபேவரா வரல, அந்த ஒரு பார்ட் மட்டும் அவருக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சு. சோ அந்த ஒரு பார்ட்டுக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து அப்பீல் வராரு. சோ இதுவும் வந்து அப்பீல் தான். பட் ஆல்ரெடி ஆப்போனன்ட் பார்ட்டி அப்பீல் வந்துட்டதுனால தனியா ஒரு அப்பீலா போகாம இதுலயே வந்துட்டு கிராஸா கொண்டு வராங்க. கிராஸ் சூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இதுல முன்னாடி படிச்ச ஆர்டர்ஸ்ல. இது வந்து என்னன்னா கிராஸ் அப்ஜெக்ஷன் அப்பீல் தான். Rule sub rule 3 வந்து omitted. Sub rule 4, wherein any case in which any respondent has under this rule filed a memorandum of objection, the original appeal is withdrawn or is dismissed for default. The objection so filed may nevertheless be heard and determined after such notice to the other parties as the court thinks fit. எதிர்மேல் முறையீட்டாளர் இந்த விதியின்படி ஒரு ஆட்சேபனை விவரக்குறிப்பு தாக்கல் செய்திருக்கிற போது, மேல்முறையீடு திரும்ப பெறப்பட்டிருக்கிற போது அல்லது மேல்முறையீட்டாளர் வராமைக்காக மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த போதிலும் அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனையானது நீதிமன்றம் மற்ற தரப்பினர்களுக்கு தான் தக்கதென கருதும் அறிவிப்பினை கொடுத்து பின்பு விசாரிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தால அவங்க பண்ணின ஒரிஜினல் அப்பீல் வந்து டிஸ்மிஸே ஆகுதுன்னா கூட, இல்லைன்னா வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கூட, இந்த அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க, அந்த அப்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கேஸ் வந்து அந்த அப்பீல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த அப்ஜெக்ஷனை தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அப்பீல் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The provisions relating to appeals by indigent persons shall so far as they can be made applicable apply to an objection under this rule. வறியவர்களின் மேல்முறையீடுகள் சம்பந்தமான வகைமுறைகள் எந்த அளவுக்கு பொருந்துமோ அந்த அளவுக்கு இந்த விதியின்படி செய்யப்பட்ட ஆட்சேபனைக்கும் பொருந்தும். ஸோ ஒரு இண்டிஜென்ட் பர்சன்ஸ்க்காக நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸ் எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இதுலயும் வந்து பொருந்தும் அப்படின்றாங்க. இண்டிஜென்ட் பர்சன்ஸ் பத்தி நமக்கு ஒரு தனி யூனிட்டே இருக்கு, சூட் ஃபைல்டு பை இண்டிஜென்ட் பர்சன்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து நம்ம சிலபஸ் வரும்போது நம்ம படிப்போம். அதாவது இந்த யூனிட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிப்போம். Rule 23. Remand of case by appellate court, where the court from whose decree an appeal is preferred has disposed of the suit upon a preliminary point and the decree is reversed in appeal. The appellate court may, if it thinks fit, by order remand the case and may further direct what issue or issues shall be tried in the case so remanded, and shall send a copy of its judgment and order to the court from whose decree the appeal is preferred, with directions to readmit the suit under its original number in the register of civil suits and proceed to determine the suit and evidence, if any, recorded during the original trial shall, subject to all just exceptions, be evidence during the trial after remand. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழக்கு திருப்பி அனுப்பப்படுதல்.
எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் முதல் நிலை பிரச்சனை ஒன்றின் பேரில் உரிமை வழக்கை முடிவு செய்திருந்து அந்த தீர்ப்பாணை மேல்முறையீட்டில் எதிர்மாறாக்கப்படுகிற போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அது பொருத்தம் என கருதினால் ஒரு கட்டளையின் மூலம் வழக்கை மீண்டும் விசாரிக்க திருப்பி அனுப்பலாம். மற்றும் அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்ட வழக்கில் எந்த பிரச்சனை அல்லது பிரச்சனைகள் விசாரிக்கப்படுதல் வேண்டும் என்று மேலும் அதனுடைய தீர்ப்பு மற்றும் கட்டளைக்கான நகலை எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கு உரிமை வழக்குகள் பதிவேட்டில் அதன் அசல் எண்ணின் கீழ் அந்த உரிமை வழக்கை மறுபடியும் அனுமதித்து உரிமை வழக்கை தீர்மானிப்பதற்கு மீண்டும் விசாரணை செய்ய உத்தரவிட்டு அனுப்பலாம். முதல் விசாரணையின் போது பதிவு செய்யப்பட்ட சாட்சியம் ஏதேனும் இருப்பின் அது நியாயமான விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு திரும்ப நுட்பப்பட்ட பின்பு நடத்த பெறும் விசாரணையின் போதும் சாட்சியமாக இருக்கும். சோ இப்ப வந்துட்டு பிரிலிமினரி இஷ்யூ டிசைட் பண்றாங்க. பிரிலிமினரி இஷ்யூ டிசைட் பண்ணிட்டே வந்துட்டு கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது, இல்லைன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்துருது அப்படின்னா அந்த பிரிலிமினரி இஷ்யூ மேல அப்பீல் வருவாங்க இல்லையா. இப்ப அப்பீல் என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்டர் அந்த டிகிரி வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுது. பிரிலிமினரி கோர்ட்ல கொடுத்த அந்த டிகிரி வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்ப அப்பீலேட் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஃபைனலா அந்த கேஸ் இருக்குது இல்லையா, ஃபைனல் நடத்த முடியும் இல்லையா. சோ திருப்பியும் எந்த கோர்ட்ல அந்த ஆர்டர் பாஸ் பண்ணாங்களோ அந்த கோர்ட்டுக்கே திருப்பியும் கேஸ் ரிமாண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சரியா விசாரிச்சு கேஸ நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. சோ கேஸ ரிமாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பி என்ன கேஸ் ஒரிஜினல் நம்பரா இருந்ததோ அதே ஒரிஜினல் நம்பர்ல தான் திருப்பியும் தொடரும். அதே மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்குது அப்படின்னா அது திருப்பியும் அந்த எவிடன்ஸை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Rule 23A, remand in other cases where the court from whose decree an appeal is preferred has disposed of the case otherwise than on a preliminary point and the decree is reversed in appeal and a retrial is considered necessary, the appellate court shall have the same powers as it has under Rule 23. வேறு சந்தர்ப்பங்களில் திருப்பி அனுப்புதல். எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் முதல்நிலை பிரச்சனை ஒன்றின் பேரில் அல்லாது வேறு வகையில் வழக்கை முடிவு செய்திருந்து அந்த தீர்ப்பாணை மேல்முறையீட்டில் எதிர்மாறாக்கப்பட்டு மறு விசாரணை அவசியம் என கருதப்படும் போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் 23வது விதியின்படி அதற்குள்ள அதே அதிகாரங்களை கொண்டிருக்கும் வழக்கை மீண்டும் விசாரிக்க கீழ்நிலை நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பும். சோ இப்ப வந்துட்டு முதல்ல பார்த்தது என்னன்னா பிரிலிமினரி பாயிண்ட்லயே வந்துட்டு கேஸ் ஆர்டர் ஆகுறது வந்து பார்த்தோம். அந்த டிகிரி வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா திருப்பி ரிமாண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து பிரிலிமினரி பாயிண்ட் இல்லாம வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கேஸ் டிகிரி பாஸ் பண்ணி அந்த அப்பீல் போகும்போது அந்த டிகிரி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இஃப் தி கோர்ட் திங்ஸ் தட் ஒழுங்கா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா ரீட்ரையல் கண்டக்ட் பண்ண சொல்லி திருப்பி கேஸ விசாரிக்க சொல்லி எந்த கோர்ட்டுக்கு இருந்து கேஸ் நடந்ததோ அந்த கோர்ட்டுக்கே திரும்ப அனுப்புவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. சோ ரூல் 23ல என்ன ப்ரொவிஷன் சொல்லுதோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் ஃபாலோ ஆகும். Rule 24, where evidence on record sufficient, appellate court may determine case finally. Where the evidence upon the record is sufficient to enable the appellate court to pronounce judgment, the appellate court may, after resettling the issues, if necessary, finally determine the suit, notwithstanding that the judgment of the court from whose decree the appeal is preferred has proceeded wholly upon some ground other than that on which the appellate court proceeds. பதிவு செய்யப்பட்டிருக்கிற சாட்சியம் போதுமானதாக இருக்கிற போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கை இறுதியாக முடிவு செய்யலாம். பதிவு செய்யப்பட்டிருக்கிற சாட்சியமானது தீர்ப்பு பகர்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு போதுமானதாக இருக்கிற போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவசியமானால் 7 வினாக்களை மீண்டும் வணைந்த பின்பு இறுதியாக முடிவு செய்யலாம். எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் எந்த காரணத்தின் பேரில் தீர்ப்பை செய்ய முற்படுகிறதோ அது அல்லாது வேறு ஏதாவது காரணத்தின் பேரில் தீர்ப்பு செய்ய முழுவதுமாக முற்பட்டிருந்திருக்கிற போதிலும் அப்போதும் அது தீர்ப்பிடலாம். இப்ப சப்மிட் பண்ணிருக்க ரெக்கார்ட் அந்த ட்ரையல்ல நம்ம எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சப்போஸ் ஏதாவது இஷ்யூஸ் வந்து ரீஃப்ரேம் பண்ணணும், ரீசெட்டில் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிட்டு அந்த எவிடன்சஸ் போதுமானதா இருக்குது அப்படின்ற போது அப்பலேட் கோர்ட்டே வந்துட்டு ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இதே இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லோவர் கோர்ட்டே டிசைட் பண்ணியிருந்தாலும் அப்பலேட் கோர்ட் அந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் திருப்பியும் ஜட்மெண்ட் கொடுக்கலாம். Rule 25, where appellate court may frame issues and refer them for trial to court whose decree appealed from, where the court from whose decree the appeal is preferred
has omitted to frame or try any issue or to determine any question of fact which appeals to the appellate court essential to the right decision of the suit upon the merits, the appellate court may, if necessary, frame issues and refer the same for trial to the court from whose decree the appeal is preferred, and in such case shall direct such court to take the additional evidence required, and such court shall proceed to try such issues and shall return the evidence to the appellate court together with its findings thereon and the reasons therefore, within such time as may be fixed by the appellate court or extended by it from time to time. மேல்முறையீடு செய்யப்பட்ட தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் எழுவினாக்களை வரைந்து விசாரணைக்காக மீண்டும் அனுப்பலாகும் சந்தர்ப்பங்கள். எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் எழுவினாக்கள் எதையும் வணையாமலோ அல்லது விசாரணை செய்யாமலோ அல்லது வழக்கில் அதன் தகுதி அடிப்படையின் பேரில் சரியான முடிவுக்கு வர இன்றியமையாதது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தோன்றுகிற சங்கதி பற்றிய பிரச்சனை எதையும் தீர்மானம் செய்யாமலோ விட்டு இருக்கிற போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவசியமானால் எழுவினாக்களை வணைந்து அவற்றை எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக திரும்ப அனுப்பலாம். அது அத்தகைய சந்தர்ப்பத்தில் தேவைப்படுகிற கூடுதலான சாட்சியத்தை எடுத்துக் கொள்ளும்படி அத்தகைய கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவிடுதல் வேண்டும். அத்தகைய கீழமை நீதிமன்றம் அத்தகைய எழுவினாக்களை விசாரணை செய்ய முற்படுதல் வேண்டும் மற்றும் சாட்சியத்தை அதன் மீதான அதன் முடிவுகளுடன் அவற்றிற்கான காரணங்களுடனும் சேர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிர்ணயிக்கலாகும் அல்லது அப்போதைக்கப்போது நீட்டிக்கலாகும் காலத்திற்குள் திருப்பி அனுப்புதல் வேண்டும். சரி, இப்ப அப்பெலேட் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்ப வந்து கோர்ட் திங்க் பண்ணாங்க, அப்பீல் கோர்ட் வந்து திங்க் பண்றாங்க. அப்பெலேட் கோர்ட் என்ன அப்படின்னா, ஒரு இஷ்யூவை வந்து ஃப்ரேம் பண்ணிருந்தோம், ஆனா அந்த இஷ்யூவை வந்துட்டு அவங்க ஃப்ரேம் பண்ணாம லோவர் கோர்ட் விட்டுட்டாங்க அப்படின்றதும், இல்லைன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் எடுத்துக்கணும், அதை பத்தி எந்த ஒரு ஜட்மெண்ட்லயும் இல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண எக்ஸாமின் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்ற போதும் அப்பீல் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோவர் கோர்ட் எந்த கோர்ட்ல இருந்து அந்த அப்பீல் வந்ததோ அந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த எந்த இஷ்யூவோ அந்த இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்பீல் கோர்ட்டே ஃப்ரேம் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் சார்பா நீங்க வந்து ட்ரையல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புவாங்க. ஓகேவா? அனுப்பிட்டு அது தொடர்பான ஏதாவது எவிடன்ஸ் தேவைப்படுதுன்னா அடிஷனல் எவிடன்ஸை பார்ட்டிஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அந்த இஷ்யூவை ட்ரை பண்ணிட்டு அதை அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன டேட்டோ ஃபிக்ஸ் பண்ணிருக்க டேட்டோ இல்லைன்னா அதுக்கப்புறம் அட்ஜர்ன்மெண்ட் ஆகுற டேட்டுக்கோ வந்துட்டு அப்பீல் கோர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி தென் கேஸை ஃபர்தரா கம்ப்ளீட்டா டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் கோர்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியும். Rule 26. Findings and evidence to be put on record. Objections to findings. Such evidence and findings shall form part of the record in the suit, and either party may, within a time to be fixed by the appellate court, present a memorandum of objections to any finding. Determination of appeal. After the expiration of the period so fixed for presenting such memorandum, the appellate court shall proceed to determine the appeal. முடிவுகளும் சாட்சியமும் பதிவு செய்யப்படுதல் வேண்டும். முடிவின் பேரிலான ஆட்சேபனைகள் மேல்முறையீட்டை தீர்மானித்தல். அத்தகைய சாட்சியமும் முடிவுகளும் உரிமை வழக்கின் பதிவேட்டில் ஒரு பகுதியாக இருத்தல் வேண்டும். வழக்கின் இரு தரப்பினரில் எவரும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் குறிப்பிடப்படும் காலத்திற்குள் முடிவு எதன் பேரிலும் ஆட்சேபனை குறிப்பு தாக்கல் செய்யலாம். மேல்முறையீட்டை முடிவு செய்தல். அத்தகைய விவர குறிப்பை தாக்கல் செய்வதற்காக குறிப்பிடப்பட்ட காலம் முடிவடைந்த பின்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேல்முறையீட்டை தீர்மானிக்க முற்பட வேண்டும். இப்ப ரூல் 25ல நம்ம என்ன பார்த்தோம், ஏதாவது ஒரு இஷ்யூ விட்டு போயிருக்கு இல்லைன்னா ஃப்ரேம் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா லோவர் கோர்ட் எந்த கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்களோ டிகிரி கொடுத்திருந்தாங்களோ அப்பீல் வந்திருக்கோமோ அந்த கோர்ட்டுக்கு திரும்பவும் கேஸ் அனுப்பி இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ட்ரையல் நடத்திட்டு ரெக்கார்ட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அந்த ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு சூட்டோட ஒரு பார்ட் ரெக்கார்டை தான் எடுத்துவாங்க. இப்ப 3 இஷ்யூஸ் ரெடி பண்ணிருக்காங்க. 4th இஷ்யூ வந்து இப்ப அப்பீலேட் கோர்ட்ல ஃப்ரேம் பண்ணி கொடுத்து அதை ட்ரையல் திரும்பவும் நடத்தி திருப்பியும் அந்த ரெக்கார்ட்ஸ் கோர்ட்டுக்கு வந்துருக்காங்க. இப்ப மொத்தம் 4 இஷ்யூ. அதுலயா இந்த 4th இஷ்யூ வந்து அந்த தேர்ட் 3 இஷ்யூஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதோட சேர்த்து வச்சிருவாங்க. சூட்டோட ரெக்கார்டா அது மாறிடும். ஓகேவா? இதை மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப இந்த 4th இஷ்யூ சம்பந்தமான கிரவுண்ட்ஸ் எதையுமே வந்து நம்ம அப்பீல்ல கொடுத்துருக்க மாட்டோம் இல்லையா. ஃபைல் பண்ணும்போது ஃபைலும் கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தா ஆப்போசிட் சைட்ல இருந்தோ எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டைம் வில் பி கிவன் டு தி பார்ட்டிஸ் போத் சைட். இந்த இஷ்யூ தொடர்பான மெமரண்டம், அதாவது உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது ஆக்சுவலா அப்பெலண்டுக்கு சாதகமா இருக்குதா அந்த இஷ்யூ இல்லைன்னா ரெஸ்பாண்டன்ட்க்கு சாதகமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது, யாருக்கு அப்ஜெக்ஷன் இருக்கோ அவங்க வந்து அதை ஃபைல் பண்ணலாம். அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ள அவங்க அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணல அப்படின்னா
அப்பீல அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Rule 26A, order of remand to mention date of next hearing. Where the appellate court remands a case under Rule 23 or Rule 23A or frames issues and refers them for trial under Rule 25, it shall fix a date for the appearance of the parties before the court from whose decree the appeal was preferred for the purpose of receiving the directions of that court as to further proceedings in the suit. திரும்பி அனுப்பப்படும் கட்டளையில் அடுத்த விசாரணை தேதியை குறிப்பிடுதல் வேண்டும். 23வது விதி அல்லது 23A விதியின்படி வழக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் திருப்பி அனுப்புகிற போது அல்லது 7 வினாக்களை வணைந்து 25வது பிரிவின்படி விசாரணைக்காக அனுப்புகிற போது அது எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தின் முன்பு தரப்பினர்கள் அந்த உரிமை வழக்கில் மேலும் நடவடிக்கைகள் குறித்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பெற்றுக் கொள்வதன் பொருட்டு முன்னிலையாவதற்காக ஒரு தேதியை குறிப்பிடுதல் வேண்டும். சோ இப்ப பாத்தீங்கன்னா அப்பலேட் கோர்ட்ல இருந்து திருப்பி அனுப்புறாங்க இல்லையா, ரூல் 23, 23A இல்லைன்னா 25 யூஸ் பண்ணி அந்த திரும்பவும் வந்து கேஸ ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ செங்கல்பட்டு அப்படின்னா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு நம்ம அப்பீலுக்கு போயிருக்கோம், ஓகேவா. ஆனா ஒரிஜினல் கேஸ் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம்ல நடக்குதுன்னா திருப்பியும் செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் கோர்ட்டுக்கு திருப்பி கேஸ் பண்ட்ல அனுப்புவாங்க, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ரெக்கார்ட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா. சோ இந்த அனுப்பும் போது செங்கல்பட்டு கோர்ட்டோட டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன டேட்ல வந்து இந்த ப்ரொசீடிங்ஸை திரும்பவும் நீங்க போய் பழைய கோர்ட்டே பார்க்கணும், லோவர் கோர்ட்ல பார்க்கணும் அப்படின்றத டேட்டை இன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்லி தென் பார்ட்டிஸ் அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஏதாவது எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த கேஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ டேட் எந்த டேட்ல அவங்க போயிட்டு அந்த லோவர் கோர்ட்ல, அதாவது எந்த கோர்ட்ல ஆர்டர் பாஸ் பண்ணாங்களோ அந்த கோர்ட்ல அவங்க அப்பியர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த இந்த ரிமாண்ட் பண்ணும்போதே சொல்லிடணும். ரிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்றாங்களே அதுலயே வந்துட்டு டேட்டை பத்தி சொல்லிடணும். Rule 27, production of additional evidence in appellate court. The parties to an appeal shall not be entitled to produce additional evidence, whether oral or documentary, in the appellate court, but if the court from whose decree the appeal is preferred has refused to admit evidence which ought to have been admitted, or the party seeking to produce additional evidence establishes that notwithstanding the exercise of due diligence, such evidence was not within his knowledge or could not, after the exercise of due diligence, be produced by him at the time when the decree appealed against was passed, or the appellate court requires any document to be produced or any witness to be examined to enable it to pronounce judgment, or for any other substantial cause, the appellate court may allow such evidence or document to be produced or witness to be examined. இதையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மொத்தமா தமிழ் சொல்றேன். Wherever additional evidence is allowed to be produced by an appellate court, the court shall record the reason for its admission. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கூடுதல் சாட்சியம் அளித்தல். ஒரு மேல்முறையீட்டின் வழக்கு தரப்பினர்கள் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கூடுதல் சாட்சியத்தை வாய்மொழியாகவோ ஆவணமாகவோ அளிப்பதற்கு முடியாது. அதாவது இப்ப வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அது அப்பellate கோர்ட்ல பண்ண முடியாது. ஏன்னா எவிடன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்றது நம்ம எங்கன்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரையல், அதாவது லோவர் கோர்ட்ல நம்ம எங்கேயோ கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோமோ அந்த கோர்ட்ல ட்ரையல் அப்படின்ற ப்ரொசீஜர்ல தான் நம்ம வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாமே பண்ணுவோம் இல்லையா. அதனால அப்பellate கோர்ட் வரும்போது நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸோ ஃபைல் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் ஓகே, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கீழ் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய சாட்சியத்தை ஏற்க மறுத்து விட்டிருக்கும் போது, அதாவது எந்த கோர்ட்ல இருந்து நம்ம அப்பீல் வந்திருக்கோமோ, இப்ப வந்து ஒரு சப்கோர்ட் அப்படின்னா அந்த சப்கோர்ட்ல இருந்து நம்ம அப்பீல் வந்திருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஓகேவா. இப்ப அந்த சப்கோர்ட்ல அந்த ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலா அட்மிட் பண்ணிருக்கணும், பட் அவங்க அட்மிட் பண்ணாம விட்டுட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த டாக்குமெண்ட்டை அட்மிட் பண்றதுக்கு. சோ அந்த நேரத்துல நம்ம அந்த எவிடன்ஸை அப்பீல் கோர்ட்ல கொண்டு வர முடியும். கூடுதல் சாட்சியத்தை அளிக்க விரும்புகின்ற தரப்பினர் எந்த தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்ட சமயம் உரிய சிரத்தை செலுத்திய போதிலும் அத்தகைய சாட்சியத்தை முன்னிலைப்படுத்த முடியவில்லை என்று நிலைநாட்டிடும் போது, அதாவது இப்ப அந்த விட்னஸையோ இல்ல அந்த எவிடன்ஸையோ எவ்வளவு எஃபர்ட் போட்டோம் நம்மளால அந்த ட்ரையல் நடக்கும்போது கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்றத ஜென்யூனா நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது, கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா அப்ப அப்பellate கோர்ட்ல அந்த அடிஷனல் எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் கிடைக்கும். மேல்முறையீட்டு நீதிமன்றம் அது தீர்ப்பு பகருவதை இயல்பிக்கும் பொருட்டு அல்லது வேறு கணிசமான காரணத்திற்காக ஆவணம் எதையும் தாக்கல் செய்யவோ
சாட்சி எவரையும் விசாரிக்கவோ கோரும்போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அத்தகைய சாட்சியம் அளிக்கப்படுவதற்கு அல்லது ஆவணம் எதுவும் தாக்கல் செய்யப்படுவதற்கு அல்லது சாட்சி விசாரிக்கப்படுவதற்கு அனுமதிக்கலாம். சப்போஸ் இப்ப வந்து அப்பலேட் கோர்ட்டுக்கே தேவைப்படுது, ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது, ஒரு விட்னஸ் விசாரிச்சு அதுல இருந்து ஒரு டீடைல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல அப்படி ஒரு விட்னஸ் விசாரிக்கிறதோ இல்ல டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதோ பண்ண முடியும். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் கூடுதல் சாட்சியம் அளிக்க அனுமதிக்கப்படும் போதெல்லாம் நீதிமன்றம் அதன் அனுமதிக்கான காரணத்தை பதிவு செய்தல் வேண்டும். சோ இப்ப இந்த 3 ரீசன்ஸ்க்காக வந்துட்டு நமக்கு அடிஷனல் எவிடன்ஸ் அப்பலேட் கோர்ட்ல அக்செப்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்பலேட் கோர்ட்ல ஜெனரல் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா ட்ரையல் கிடையாது, அதாவது எவிடன்ஸோ இல்ல விட்னஸஸோ கொண்டு வர முடியாது. பட் இந்த ரீசன்ஸ்க்காக நம்மளால எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடிஷனல் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அப்பலேட் கோர்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா on what grounds the permission was given அப்படின்ற ரீசனை அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Rule 28. Mode of taking additional evidence. Wherever additional evidence is allowed to be produced, the appellate court may either take such evidence or direct the court from whose decree the appeal is preferred or any other subordinate court to take such evidence and to send it when taken to the appellate court. கூடுதல் சாட்சியம் எடுக்கும் முறை. மேல்முறையீட்டில் கூடுதல் சாட்சியம் அளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த சாட்சியத்தை தானே பதிவு செய்யலாம் அல்லது எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தை அல்லது வேறு எந்த கீழமை நீதிமன்றத்தையும் அத்தகைய சாட்சியத்தை பதிவு செய்யும்படி செய்து பின்னர் அதை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பும்படியும் உத்தரவிடலாம். சோ இப்ப அப்பீல் கோர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ட்ரையல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்ல அப்படின்றதுனால அதுக்கான ப்ரொவிஷன் இருக்காது அப்படின்றது இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் கோர்ட் வெறும் அப்பீல் கேசஸ் மட்டும் தான் அவங்க ஹியர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுல வந்து அவங்க பிஸியா இருப்பாங்க அப்படின்றது ஒண்ணு. சோ இப்ப வெறும் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாமினேஷன், இந்த பாக்ஸ்ல விட்னஸ் வர வச்சு கேட்கறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல அந்த அப்பீல் கோர்ட் அவங்களே வந்து அதை விசாரிக்க முடியும். இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்பீல் கேசஸும் எடுப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஈஸியா இருக்கும், அந்த பாக்ஸ் இருக்கும். அது ரெகுலர் இதுலயே அவங்க ஓய்ஸும் எடுப்பாங்க, அப்பீல் சூட்டும் எடுப்பாங்க அப்படின்றதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சில நேரங்கள்ல அவங்க எந்த கோர்ட்ல இருந்து அந்த ஆர்டர் கொடுத்தாங்களோ அதுல அப்பீல் வந்துருக்குமோ அந்த கோர்ட்டுக்கே வந்துட்டு திரும்பியும் அனுப்பிச்சு இந்த ஒரு எவிடன்ஸை வந்து எடுத்துட்டு எனக்கு ரெக்கார்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். அது அதே கோர்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது ஒரு சபார்டினேட் கோர்ட் பக்கத்துல இருந்ததுன்னா அதுக்கு கூட அனுப்ப முடியும். இந்த பர்டிகுலர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் எடுத்துட்டு எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். பட் இப்ப எல்லாம் கோர்ட்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஹாக் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அட்ஹாக் கோர்ட்டோட வேலையே வந்து பாத்தீங்கன்னா இந்த எவிடன்ஸ் எடுக்கிறது தான் வேலை. ஸோ ஜென்ரலா அட்ஹாக் கோர்ட்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. Rule 29. Points to be defined and recorded. Where additional evidence is directed or allowed to be taken, the appellate court shall specify the points to which the evidence is to be confined and record on its proceedings the points so specified. பிரச்சனைகள் நிர்ணயிக்கப்படுதலும் பதிவு செய்யப்படுதலும் வேண்டும். கூடுதல் சாட்சியம் எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ள போது அல்லது அனுமதிக்கப்பட்டுள்ள போது அந்த சாட்சியமானது எந்த பிரச்சனைகளை மட்டும் குறித்தனவாய் இருக்க வேண்டுமோ அந்த பிரச்சனைகளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறித்துரைத்தல் வேண்டும் மற்றும் அவ்வாறு குறித்துரைக்கப்பட்ட பிரச்சனைகளை அதன் நடவடிக்கைகளில் பதிவு செய்தல் வேண்டும். சோ இப்போ வந்துட்டு எது தொடர்பா எவிடன்ஸ் அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடுறாங்க லோவர் கோர்ட்ஸ்க்கு. சோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடலாம் எது தொடர்பான எவிடன்ஸ் அவங்க வந்து எடுக்கிறாங்க, எது வரைக்கும் அந்த பாயிண்ட் நமக்கு தேவைப்படுதோ அதை பத்தின கிளாரிட்டி, எந்த விஷயத்துக்கான கிளாரிட்டி தேவைப்படுதோ அதை மட்டும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி அடிஷனல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா டாக்குமெண்டோட சைன் ஏதாவது பண்ணிருக்காங்களா இல்ல டாக்குமெண்டோட ஜென்யூனிட்டி செக் பண்றதுக்காக தான் இந்த அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்கிறது அப்படின்னா அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுத்துருவாங்க. சோ தட் எந்த கோர்ட் அந்த எவிடன்ஸ் எடுக்கிறாங்களோ they will be confined to that particular point. இல்லனா தேவையில்லாம ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஏன்னா they will not be going through the plaint or any other thing. சோ அவங்களுக்கு வந்து டாட்ஜ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரையல். additional evidence எடுக்கிறது. Rule 30. Judgment when and where pronounced. The appellate court, after hearing the parties or their pleaders and referring to any part of the proceedings, whether on appeal or in the court from whose decree the appeal is preferred, to which reference may be considered necessary, shall pronounce judgment in open court, either at once or on some future day of which notice shall be given to the parties or their pleaders. தீர்ப்பு எப்போது எங்கே சொல்லப்பட வேண்டும்? மேல்முறையீட்டு நீதிமன்றம் தரப்பினர்களின் அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்டு குறிப்பில் கொள்வது அவசியம் என கருதப்படும் பகுதி எதையும்
குறிப்பில் கொண்ட பின்பு திறந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு பகிர்தல் வேண்டும். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னென்ன ப்ளீடர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரெண்டு சைட்ல இருந்தும் கேட்டுட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப நெசசரி அப்படின்றத நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் கோர்ட்லயே ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Where a written judgment is to be pronounced, it shall be sufficient if the points for determination, the decision thereon, and the final order passed in the appeal or read out or in the appeal or read out, and it shall not be necessary for the court to read out the whole judgment, but a copy of the whole judgment shall be made available for the perusal of the parties or their pleaders immediately after the judgment is pronounced. எழுதப்பட்ட தீர்ப்பு பகரப்படவிருக்கிற போது தீர்மானிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அவற்றின் மீதான முடிவு மேல்முறையீட்டில் பிறப்பிக்கப்பட்ட முடிவான கட்டளை ஆகியவை வாசிக்கப்பட்டால் போதுமானதாகும். தீர்ப்பு முழுவதையும் நீதிமன்றம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முழு தீர்ப்பின் ஒரு நகல் தீர்ப்பு பகரப்பட்டதை அடுத்த பின்பு தரப்பினர்கள் அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் பார்வையிட கிடைக்கும்படி செய்யப்படுதல் வேண்டும். இப்ப ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டையும் அவங்க வந்து ரீட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பாயிண்ட் வந்து அப்பீல டிட்டர்மைன் பண்ண வேண்டியதோ அந்த விஷயம் அதுல என்ன டிசைட் பண்ணிருக்காங்க ஃபைனலா அப்பீல் என்ன ஆகுது அப்படின்றத மட்டும் நமக்கு சொன்னா போதும். அதை வந்து கோர்ட் ஆர்டரை ரிவர்ஸ் பண்றாங்களா இல்ல என்ன அப்படின்றத ஃபைனலா சொன்னாங்கன்னா போதும். அதே மாதிரி ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அவங்க வாசிக்க தேவையில்ல. ஆனா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வந்து should be available for the parties of the pleaders. அதாவது அட்வொகேட்க்கோ இல்லைன்னா பார்ட்டிஸோ அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அவங்க படிச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும் அந்த காப்பி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் தெரியும் எந்த இஷ்யூக்கு என்ன பேசிஸ்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றது. Rule 31. Contents, date and signature of judgment. The judgment of the appellate court shall be in writing and shall state the points for determination, the decision thereon, the reasons for the decision, and where the decree appealed from is reversed or varied, the relief to which the appellant is entitled, and shall at the time that it is pronounced to be signed and dated by the judge or by the judges concurring therein. தீர்ப்பின் உள்ளடக்கம், தேதி மற்றும் கையொப்பம். தீர்மானிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அப்பீல்ல டிசைட் பண்றாங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ் அவற்றின் மீதான முடிவு. ஸோ அந்த இஷ்யூஸ்ல அப்பீல் கோர்ட் வந்திருக்க டிசிஷன் என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்றது அந்த முடிவுக்கான காரணங்கள் on what grounds the decision they have arrived to that particular decision, என்ன ரீசனுக்காக அந்த இஷ்யூக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்கறாங்க அப்படின்றது. எந்த தீர்ப்பானை எதிர்த்து மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த தீர்ப்பானை எதிர்மாறாக்கப்பட்டால் அல்லது மாற்றி அமைக்கப்பட்டால் மேல்முறையீட்டாளர் எந்த பரிகாரத்திற்கு உரிமையுடையவராகிறோ அந்த பரிகாரத்தை குறிப்பிடுதல் வேண்டும். அதாவது அந்த என்ன நம்ம டிகிரியில இருந்து நம்ம அப்பீல் வந்துருக்கோமோ அந்த டிகிரி அப்படியே இருக்குதா இல்லைன்னா வந்துட்டு மாற்றி இருக்காங்களா இல்லைன்னா கேன்சல் பண்ணிருக்காங்களா, ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லணும். கூடவே வந்து அப்பீலனுக்கு என்ன ரிலீஃப் இருக்கு, அவங்களுக்கு இப்ப வந்து பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்குன்னா இல்ல பணம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருதா, ஸோ எல்லா டீடைல்ஸுமே வந்து அந்த ஜட்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தீர்ப்பு பகரப்படும் சமயத்தில் நீதிபதியால் அல்லது அதனுடன் ஒருங்கி செய்யும் நீதிபதிகளால் கையொப்பம் இடப்படுதல் தேதியிடப்படுதலும் வேண்டும். So இந்த ஜட்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் it should be signed by the judge or judges. Sign date எப்பவுமே இருக்கணும். Rule 32. What judgment may direct? The judgment may be for confirming, varying or reversing the decree from which the appeal is preferred, or if the parties to the appeal agree as to the form which the decree in appeal shall take, or as to the order to be made in appeal, the appellate court may pass a decree or make an order accordingly. தீர்ப்பில் என்ன உத்தரவிடலாம் என்பது. தீர்ப்பு எந்த தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த தீர்ப்பாணையை உறுதி செய்வதற்கானதாக, மாற்றி அமைப்பதற்கானதாக அல்லது எதிர்மாறாக்குவதற்கானதாக இருக்கலாம், அல்லது மேல்முறையீட்டில் தரப்பினர்கள் தீர்ப்பாணையில் செய்யப்பட வேண்டிய கட்டளையை பற்றி உடன்படுவார்களானால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவ்வாறே ஒரு தீர்ப்பாணையை பிறப்பிக்கலாம் அல்லது ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஜட்மெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, கீழே டிகிரி கொடுத்தாங்க இல்லையா, அந்த டிகிரியை வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, இல்ல மாறுதா இல்ல ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றது எல்லாமே இருக்கும். சப்போஸ் ஏதாவது பார்ட்டி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை பத்தின டைரக்ஷனும் வந்துட்டு அந்த ஜட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Rule 33. Power of Court of Appeal. The appellate court shall have power to pass any decree and make any order which ought to have been passed or made, and to pass or make such further or other decree or order as the case may require, and this power may be exercised by the court notwithstanding that the appeal is as to part only of the decree
and may be exercised in favor of all or any of the respondents or parties, although such respondents or parties may not have filed any appeal or objection, and may where there have been decrees in cross suit or where two or more decrees are passed in one suit, be exercised in respect of all or any of the decrees, although an appeal may not have been filed against such decrees, provided that the appellate court shall not make any order under section 35A in pursuance of any objection on which the court from whose decree the appeal is preferred has omitted or refused to make such order. மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம். மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற வேண்டியதான தீர்ப்பானை எதையும் பிறப்பிக்கவும் கட்டளை எதனையும் இடவும் அதிகாரம் கொண்டிருக்கும். அந்த அதிகாரமானது எதிர் உரிமை வழக்குகளில் தீர்ப்பானைகள் இருந்திருக்கும் போது அல்லது ஓர் உரிமை வழக்கில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தீர்ப்பானைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற போது அந்த தீர்ப்பானைகள் எல்லாவற்றையும் அல்லது அவற்றில் எதையும் பொறுத்து செலுத்தப்படலாம். அத்தகைய தீர்ப்பானைகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிராத போதிலும் அவ்வாறு செலுத்தப்படலாம். வரம்புரையாக எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பானைக்கு எதிராக மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் எந்த ஆட்சேபனையை அனுசரித்து கட்டளையிடாமல் விட்டுவிடவோ அல்லது கட்டளை பிறப்பிக்க மறுத்துவிடவோ செய்திருக்கிறதோ அந்த ஆட்சேபனை எதையும் அனுசரித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் 35 பிரிவின்படி எதுவும் பிறப்பித்தல் கூடாது. ஸோ இப்போ ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் சூட்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்களா, கிராஸ் டிகிரிஸ் அதெல்லாம் அந்த அப்ஜெக்ஷன். ஸோ இப்போ ஒருத்தவங்க தான் வந்துட்டு அப்பீல் வந்திருக்கிறாங்க அப்படின்ற போது இன்னொருத்தவங்க வரல அப்படின்ற போது இவங்க கொடுக்குற ஆர்டர் அந்த இன்னொரு காமன் டிகிரியா இருக்குன்னா அது இன்னொரு பர்சன்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதையும் அவங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸோ செக்ஷன் 35A படி விட்டுருக்க ஒரு விஷயத்துக்குள்ள செக்ஷன் 35 யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆர்டரும் பிறப்பிக்க கூடாது அப்படின்றத சொல்றாங்க. செக்ஷன் 35A அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிசில காம்பன்சேஷன், ஏதாவது ஒரு பொய்யான கிளைம் இல்லைன்னா வந்து டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது தொடர்பானது. இல்லஸ்ட்ரேஷன், A claims a sum of money as due to him from X or Y and in a suit against both obtains a decree against X. X appeals and A and Y are respondents. The appellate court decides in favor of X. It has power to pass a decree against Y. O என்பவரிடமிருந்து அல்லது O என்பவரிடமிருந்து தமக்கு கொடுக்கப்பட வேண்டி இருப்பதாக ஒரு தொகையை A என்பவர் கோரி அவர்கள் இருவருக்கும் எதிரான ஒரு உரிமை வழக்கில் ஓவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பானையும் பெறுகிறார். ஓ மேல்முறையீடு செய்கிறார். அதில் ஆவும் அவ்வும் எதிர் மேல்முறையீட்டாளர்கள் ஆவர். மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஓவுக்கு சாதகமாக முடிவு செய்கிறது. அவ்வுக்கு எதிராக ஒரு தீர்ப்பானையை பிறப்பிக்க அதிகாரம் உண்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து நமக்கே தெரியுது எக்ஸ் இல்லைன்னா ஒய்க்கு அகேன்ஸ்டா கேஸ் பண்ணும்போது எக்ஸுக்கு அகேன்ஸ்டா ஆர்டர் ஆகுது. எக்ஸ் வந்து அப்பீலுக்கு போகும்போது ஏ அண்ட் ஒய் அவங்கள வந்து 2 பேருமே வந்துட்டு ரெஸ்பாண்டன்ஸா சேர்க்கிறாங்க. திருப்பியும் எக்ஸுக்கு சாதகமா தான் அந்த அப்பீல் வருது. ஓகேவா, எக்ஸ் வந்து பணம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்றது வரும்போது இந்த டிகிரி ஒய்யையும் சேர்த்ததாவே இருக்கும். ஓகேவா, ஸோ ஒய்க்கு அகேன்ஸ்டா வருது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒய்யை விட்டுட முடியாது. Rule 34. Dissent to be recorded. Where the appeal is heard by more judges than one, any judge dissenting from the judgment of the court shall state in writing the decision or order which he thinks should be passed on the appeal, and he may state his reasons for the same. மாறுபட்ட கருத்தை பதிவு செய்தல் வேண்டும். மேல்முறையீடு ஒருவருக்கு மேற்பட்ட நீதிபதிகளால் விசாரிக்கப்படும் போது மாறுபட்ட கருத்து உடைய நீதிபதி அவர் கருத்து முடிவை அல்லது கட்டளையை எழுத்து மூலம் உரைத்தல் வேண்டும். மேலும் அதற்கான காரணங்களை அவர் உரைக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பெஞ்சா இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதாவது மோர் தென் ஒன் ஜட்ஜ் இருக்கிறாங்க அப்படின்னா கன்கரிங் ஜட்மெண்ட், டிசென்டிங் ஜட்மெண்ட் அப்படின்வாங்க. கன்கரிங் அப்படின்றது என்னன்னா சேர்ந்து ஒப்புவித்து வர, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி வர்றது. டிசென்டிங் அப்படின்னா மாறுபட்டு வர ஜட்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஏதாவது ஒரு கருத்துல ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ் வந்து மாறுபடுறாருன்னா அவர் எந்த விஷயத்த மாறுபடுறாரு அப்படின்றது எழுதி அவர் என்ன கொடுக்கணும்ன்றது டிசிஷன் எழுதி என்ன ரீசன்ஸ் அப்படின்றதையும் அவர் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. Rule 35. Date and contents of decree. The decree of the appellate court shall bear date the day on which the judgment was pronounced. தீர்ப்பானையின் தேதியும் உள்ளடக்கமும். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் எந்த நாளன்று தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அந்த நாளின் தேதியை மேல்முறையீட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பானை கொண்டிருத்தல் வேண்டும். ஸோ அப்பலேட் கோர்ட்ல இருந்து டிகிரி பாஸ் பண்ணும்போது ஜட்மெண்ட்ல டிகிரி டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The decree shall contain the number of the appeal, the names and the descriptions of the appellant and respondent, and a clear specification of the relief granted or other adjudication made.
தீர்ப்பாணையானது மேல்முறையீட்டின் எண், மேல்முறையீட்டாளர், எதிர் மேல்முறையீட்டாளர் ஆகியோர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்கள், பணியிட முகவரிகள், வழங்கப்பட்ட பரிகாரம் ஆகியவற்றை கொண்டிருத்தல் வேண்டும். இப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இப்ப வந்து ஒரு சூட்டோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப அப்பீல் வந்ததுக்கு அப்புறம் அப்பீலோட நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ டிகிரி வந்து அப்பீலோட நம்பர் இருக்கணும். யார் யார் பார்ட்டிஸ், அப்பலண்ட் யாரு, ரெஸ்பாண்டன்ட் யாரு அப்படின்றது இருக்கணும். அவங்களோட அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கணும். என்ன ரிலீஃப் கேட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இருக்கணும். தி டிகிரி ஷால் also state the amount of cost incurred in the appeal and by whom or out of what property and in what proportion such cost and the cost in the suit are to be paid. அதோடு தீர்ப்பாணையானது மேல்முறையீட்டில் செய்யப்பட்ட செலவு தொகைகள் எவ்வளவு என்பதையும், எவரால் எந்த சொத்தில் இருந்து செய்யப்பட்டன என்பதையும், அத்தகைய செலவு தொகைகளும் உரிமை வழக்குக்கான செலவு தொகைகளும் என்ன விகிதத்தில் செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் உரைத்தல் வேண்டும். ஸோ அதுல என்ன காஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றது, அது யாரு என்ன அமௌண்ட்ல கட்டணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு அந்த டிகிரியில இருக்கணும். அப்பெலேட் கோர்ட் கொடுக்குற டிகிரியில இருக்கணும். தி டிகிரி ஷால் பி சைன்ட் அண்ட் டேட்டட் பை தி ஜட்ஜ் ஆர் ஜட்ஜஸ் ஹூ பாஸ்ட் இட். தீர்ப்பாணையானது அதை பிறப்பித்த நீதிபதி அல்லது நீதிபதிகளால் கையொப்பமிடப்படுதலும் தேதியிடப்படுதலும் வேண்டும். ஸோ யார் அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ அவங்களோட டேட்டு, அந்த ஜட்ஜஸோட சைன், டேட் எல்லாமே இருக்கணும். Provided judge dissenting from judgment need not sign decree, provided that where there are more judges than one and there is a difference of opinion among them, it shall not be necessary for any judge dissenting from the judgment of the court to sign the decree. தீர்ப்பில் மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கிற நீதிபதி தீர்ப்பாணையில் கையொப்பமிட தேவையில்லை. வரம்புரையாக, ஒருவருக்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருந்து அவர்களுக்கு கருத்து வேற்றுமை இருக்கும் போது அத்தகைய மாறுபட்ட கருத்துடைய நீதிபதி தீர்ப்பாணையில் கையொப்பமிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிகிரியில அந்த டிசென்டிங் ஜட்ஜ் யாரோட தீர்ப்பு வந்துட்டு மாறுபட்டு இருக்குதோ கருத்து, அவங்க வந்துட்டு அந்த டிகிரியில சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், டிகிரி டிசென்டிங்கா இருக்குது அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்ற அந்த எந்த பாயிண்ட்ல அவங்க வந்து வேரி ஆகுறாங்க, என்ன டெசிஷன் கொடுத்திருக்கப்பட வேண்டியது, அவங்க ஏன் அந்த கிரவுண்ட்ஸ்க்கு வராங்க, அவங்க அது கன்க்ளூஷன் வரதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து டிகிரியில கொடுத்துரும். டிகிரியில கொடுத்துருவாங்க, ஆனா டிகிரியை அவங்க சைன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து டிசென்டிங். Rule 36. Copies of judgment and decree to be furnished to parties. Certified copies of the judgment and decree in appeal shall be furnished to the parties on application to the appellate court and at their expense. தரப்பினர்களுக்கு தீர்ப்பு நகல் மற்றும் தீர்ப்பாணையின் நகலை வழங்க வேண்டும். மேல்முறையீட்டு தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையின் சான்றிட்ட நகல்களை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தரப்பினர்கள் நகல் விண்ணப்பம் செய்வதன் பேரில் அவர்கள் செலவில் வழங்குதல் வேண்டும். ஸோ இப்ப வந்துட்டு அப்ப டிகிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இமீடியட்டா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா வந்துட்டு சர்டிபிகேட் காப்பி நம்ம வந்து சிஏ காப்பி அப்ளிகேஷன் போட்டு தான் நம்ம வாங்க முடியும். ஓகேவா? நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆர்டரை டிகிரியை நம்ம வாங்க முடியும். அதுக்கு ஸ்டாம்ப் ஃபீலாம் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். கோர்ட் ஃபீ, சாரி. Rule 37. Certified copy of decree to be sent to court whose decree appealed from. A copy of the judgment and of the decree certified by the appellate court or such officer as it appoints in this behalf shall be sent to the court which passed the decree appealed from and shall be filed with the original proceedings in the court, and an entry of the judgment of the appellate court shall be made in the register of civil suit. எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கு தீர்ப்பாணையின் சான்று நகலை அனுப்புதல் வேண்டும். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அல்லது இதன் பொருட்டு அது நியமிக்கலாகும் அதிகாரியினால் சான்றிடப்பட்ட தீர்ப்பின் நகல் ஒன்றும் தீர்ப்பாணையின் நகல் ஒன்றும் எந்த தீர்ப்பாணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டதோ அந்த தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுதல் வேண்டும். அவைகளை வழக்கின் தொடக்க கால வழக்கு கட்டுடன் சேர்த்தல் வேண்டும் மற்றும் முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழக்குகளின் பதிவு செய்யப்படுதல் வேண்டும். இப்ப இந்த சர்டிபிகேட் காப்பி இருக்கு இல்லையா, அந்த டிகிரி வந்து காப்பி வந்து எந்த கோர்ட்ல இருந்து அப்பீல் வந்தாங்களோ அந்த கோர்ட்டுக்கு அனுப்பப்படணும். அந்த பண்டில் எல்லாமே வந்து திரும்ப போயிடும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இந்த பண்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம என்னென்னலாம் ஃபைல் பண்ணிருக்கோம், ஆப்போனன்ட் பார்ட்டி என்னென்னலாம் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அது வந்து கோர்ட் பண்டில்ல இருக்கும். ஓகே, கூடவே ஒரு நோட்ஸ் பேப்பர் அப்படின்னு இருக்கும். அந்த நோட்ஸ் பேப்பர்ல தான் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாரு, எழுதுவாரு எல்லாத்தையுமே. ஒவ்வொரு அட்ஜுடிகேஷன் ஒவ்வொரு நாளைக்கு ஹியரிங் வரும்போது அது எல்லாத்தையுமே அவர் வந்து எழுதிட்டு அதை சைன் பண்ணி வச்சுப்பாரு. ஓகேவா? இதைத்தான் நமக்கு வந்துட்டு டைரி என்ட்ரி இல்லைன்னா டிஜிட்டலைஸ்டா இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ட்ரில நமக்கு கொடுக்குறாங்க. அன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வக்காலத் ஃபைல் பண்ணாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கு டைம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வக்காலத் ஃபைல் பை தி டிஃபெண்டன்ட் ஃபார் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட் போடுவாங்க. ஓகேவா? டேட் போட்டு அதாவது என்ன நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டோ போடுவாங்க. இப்படிதான் உங்களோட நோட்ஸ் பேப்பர். ஸோ இப்போ அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் லெக்சர்லயே, நோட்டீஸ் ஆஃப் அப்பீல் போனதுக்கு அப்புறம்
அந்த ஹையர் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பி இங்க கீழ் கோர்ட்ல இருந்து ரெக்கார்ட்ஸை வந்துட்டு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகேவா? லோவர் கோர்ட் வந்து அப்பீல் கோர்ட்ல இருந்து ரெகுலர் கோர்ட்டுக்கு அனுப்பி அந்த கோர்ட்ல இருந்து ரெக்கார்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. ரெக்கார்ட்ஸ் கால் ஃபார் அப்படின்றது என்னன்னா இந்த பண்டில் மொத்தமா அந்த அப்பீல் கோர்ட்டுக்கு போகும். அப்பீல் கோர்ட்டுக்கு போகும்போது பண்டில் மட்டும் தான் போகுமே தவிர அந்த நோட்ஸ் பேப்பர் போகாது. ஓகேவா? நோட்ஸ் பேப்பர் வந்துட்டு எந்த சூட் ரெகுலர் சூட் நடத்தினோம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சூட் அந்த கோர்ட்லயே தான் இருக்கும். இப்போ மேல அப்பீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பண்டில் வந்துட்டு என்ன ஆகும்னா திருப்பியும் இந்த இதுக்கு வந்துடும், ஒரிஜினல் கோர்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? கூடவே இந்த ஜட்மெண்ட் காப்பி எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட சேர்த்து மொத்தமா பண்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. ஓகே, அது வந்து கோர்ட்டோட காப்பி. நம்ம ஒரிஜினல்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா அப்பீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல நடுவுலயே ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதோட வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் 42 அப்பீல்ஸ் ஃப்ரம் அப்பலேட் டிக்ரீஸ், மேல்முறையீட்டு தீர்ப்பாணைக்கு எதிரான அப்பீல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு முதல்ல ஒரு லோவர் கோர்ட்ல இருந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுல ஒரு டிகிரி வருது, அந்த டிகிரி மேல நம்ம ஒரு அப்பீல் வரும். ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல். அந்த அப்பீல் டிகிரி பாஸ் பண்றோம் இல்லையா, அது மேல நம்ம இன்னொரு அப்பீல் வரும். இதுதான் வந்து அப்பீல்ஸ் ஃப்ரம் அப்பலேட் டிகிரி. இது வந்து செகண்ட் அப்பீல் அப்படின்வாங்க. ரூல் 1 procedure. The rules of order 41 shall apply so far as may be to appeals from appellate decrees. நடைமுறை 41வது கட்டளையின் விதிகள் எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு இந்த மேல்முறையீடுகளுக்கும் பொருந்தும். சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா அந்த அப்பீல எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமே அதுவுமே வந்து குடும்ப வரையில இந்த 42 அதாவது இந்த அப்பீல்ஸ் ஃப்ரம் அப்பலேட் டிக்ரீஸ்க்கும் பொருந்தும் அப்படின்றாங்க. Rule 2. Power of court to direct that the appeal be heard on the question formulated by it. At the time of making an order under Rule 11 of Order 41, for the hearing of a second appeal, the court shall formulate the substantial question of law as required by Section 100, and in doing so, the court may direct that the second appeal be heard on the question so formulated, and it shall not be open to the appellant to urge any other ground in the appeal without the leave of the court, given in accordance with the provision of Section 100. தன்னால் முறைப்படுத்தி கூறப்பட்ட பிரச்சனை பற்றி மேல்முறையீடு கேட்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம். இரண்டாவது மேல்முறையீடு கேட்கப்படுவதற்கான 41வது கட்டளையில் 11வது விதியின்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற சமயத்தில் 100வது பிரிவில் வேண்டுறுத்தப்படுகிறவாறு நீதிமன்றம் சாரமான சட்ட பிரச்சனையை முறைப்படுத்தி கூறுதல் வேண்டும். அவ்வாறு முறைப்படுத்தி கூறப்பட்ட பிரச்சனை பற்றி இரண்டாவது மேல்முறையீடு கேட்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் 100வது விதியின் வகைமுறைகளுக்கு இணங்க அளிக்கப்பட்ட மேல்முறையீட்டில் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் வேறு எந்த காரணத்தையும் வலியுறுத்த மேல்முறையீட்டாளருக்கு உரிமை கிடையாது என்றும் உத்தரவிடலாம். இப்ப ரூல் 11 ஆஃப் ஆர்டர் 41ல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு அந்த டேட்ல அந்த அப்பீல் டேட்ல அட்வொகேட் அப்பியர் ஆகி அப்பெலன்ஸ் அப்பியர் ஆகி அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்களோ அதை பொறுத்து கேஸ் டிஸ்மிஸ் பண்றாங்க. ஓகேவா? அதாவது தி கோர்ட் இஸ் கன்வின்ஸ்ட் தட் தேர் இஸ் நோ ப்ராப்பர் கிரவுண்ட் இல்லனா தேர் இஸ் நோ கிரவுண்ட் வேலிட் கிரவுண்ட் ஃபார் கண்டக்டிங் an அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா அதன் பேர்ல அப்படின்றது தான் இந்த செகண்ட் அப்பீல் அப்படின்றது. ஸோ இந்த செகண்ட் அப்பீல் அப்படின்றது செக்ஷன் 100லயும் வந்து சப்ஸ்டான்ஷியலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்களோ அதுல பொறுத்து தான் வந்து இந்த செகண்ட் அப்பீல டிசைட் பண்ணுவாங்களே தவிர வேற எந்த ஒரு புது விஷயத்தையும் செகண்ட் அப்பீல்ல கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தி appellant is not open to bring out any other points. Rule 3. Application of Rule 14 of Order 41. References in Sub-Rule 4 of Rule 14 of Order 41 to the Court of First Instance shall, in the case of an appeal from an appellate decree or order, be construed as a reference to the court to which the appeal was preferred from the original decree or order. 41வது கட்டளையின் 14வது விதி பொருந்துதல். 41வது கட்டளையின் 14வது விதியில் 4வது உள்விதியின் முதல் கேள்வி நீதிமன்றம் என்று குறிப்பிடும் சுட்டு மேல்முறையீட்டு தீர்ப்பாணையின் பேரில் அல்லது கட்டளையின் பேரில் செய்யப்பட்ட ஒரு மேல்முறையீடாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அசல் தீர்ப்பாணையின் பேரில் அல்லது அசல் கட்டளையின் பேரில் எந்த நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றம் என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரம் தி கோர்ட் அப்பெலட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா எந்த கோர்ட்ல வந்து அப்பீல் ஃப்ரம் அன் அப்பெலட் டிகிரி ஆர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா ரெண்டு கோர்ட் வருது இல்லையா, ஒன்னு வந்து ஒரிஜினல் டிகிரி பாஸ் பண்ணது, செகண்ட் வந்துட்டு அப்பெலட் டிகிரி பாஸ் பண்ணது. ஸோ அது வந்துட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா
நம்ம ரெஃபர் பண்ற கோர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பலேட் கோர்ட் இருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து ரெஃபர் பண்றோம். அதாவது எந்த கோர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபைல் பண்ணி அந்த ஒரிஜினல் டிகிரி மேல நம்ம அப்பீல் பண்ணுமோ அந்த கோர்ட் தான் நம்ம வந்து இங்க ரெஃபர் பண்றோம். வேற நம்ம நார்மல் அப்பீல் ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்திருக்கும் போது நம்ம கோர்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணும்போது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கேஸ் நடந்தது பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ரெஃபர் பண்றதாகும். இது வந்து அப்பலேட் கோர்ட்டை இந்த ரூல் 3ல நம்ம வந்து ரெஃபர் பண்றதா இருக்கும். ஏன்னா அப்பலேட் கோர்ட் டிகிரி கொடுத்த டிகிரி மேலதான் நம்ம இப்ப அப்பீல் வந்திருக்கோம் அப்படின்றது. ஓகே, சோ இதோட இந்த ரூல் வந்து முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது இந்த ஆர்டர் வந்து முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் 43 அப்பீல்ஸ் ஃப்ரம் ஆர்டர். இவ்வளவு நேரமா வந்து நம்ம டிகிரில இருந்து ஆர்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னு. இப்ப வந்து அப்பீல் வந்து ஆர்டர் ஏதாவது பாஸ் பண்றாங்க, இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து வர அப்பீல் பத்தி தான் பார்க்கிறோம். Appeals from orders. An appeal shall lie from the following orders under the provisions of section 104, namely கட்டளைக்கு எதிரான மேல்முறையீடுகள் 104வது பிரிவின் வகைமுறைகளின்படி பின்வரும் கட்டளைகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யலாம். எந்தெந்த ஆர்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம வந்துட்டு அப்பீல் போக முடியும் அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க. ஓகேவா? An order under rule 10 of order 7 returning a plaint to be presented to the proper court except where the procedure specified in rule 10A of order 7 has been followed. 7வது கட்டளையின் 10வது அ விதியில் குறித்துரைக்கப்பட்டுள்ள நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிற போது தவிர 7வது கட்டளையின் 10வது விதியின்படி உரிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்காக ஒரு வழக்குரை திருப்பப்படுவதற்கான ஒரு கட்டளை. சோ இப்ப வந்துட்டு பிளைண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் அப்படின்றத நம்ம படிச்சோம் இல்லையா. ஒரு பிளைண்ட் வந்து இந்த கோர்ட்ல கிடையாது, நீங்க இன்னொரு கோர்ட்ல கரெக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி அனுப்புறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் பாஸ் பண்றாங்க இல்லையா கோர்ட், அந்த ஆர்டர் மேல அப்பீல் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து நான் சில ஆல்பபெட்ஸ் வந்து விட்டுருப்பேன், சில இது அதெல்லாம் வந்து ஒமிட்டட், அதனால நான் வந்து சேர்க்கல. இப்ப வந்து ஏ சொல்லியிருக்கேன், அடுத்து வந்து சி சொல்றேன், பி வந்து ஒமிட்டட். ஓகேங்களா? An order under rule 9 of order 9 rejecting an application in case open to appeal for an order to set aside the dismissal of a suit. An order under rule 13 of order 9 rejecting an application for an order to set aside a decree passed ex parte. மேல்முறையீடு செய்து கொள்வதற்குரிய ஒரு வழக்கில் உரிமை வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை ரத்து செய்யும்படியான ஒரு கட்டளையை கோரி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை 9வது விதியின்படி நிராகரிப்பதாயுள்ள ஒரு கட்டளையே. அதாவது இப்ப வந்து நம்ம ஆர்டர் 9 ரூல் 9 ஆர்டர் 9 ரூல் 13 அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோ இல்லையா. செட் அசைட் எக்ஸ் பார்ட்டி டிகிரி, செட் அசைட் எக்ஸ் பார்ட்டி ஆர்டர். சோ இதுக்கு அகைன்ஸ்டா இது வந்துட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க இல்லையா, எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாதுன்னு பாஸ் பண்றாங்கன்னா அதுக்கு மேல நம்மளால ஒரு அப்பீல் வர முடியும். அதான் இது ரூல் 1 சில சொல்றாங்க. An order under rule 34 of order 21 on an objection to the draft of a document or of an endorsement. ஒரு ஆவணத்தின் வரைவுக்கு அல்லது ஒரு மேற்குறிப்புக்கு ஆட்சேபனை செய்யப்படுவது பொறுத்து 21வது கட்டளையின் 34வது விதியின்படி ஆகியுள்ள ஒரு கட்டளை. இப்ப எக்ஸிகியூஷன் பத்தி நம்ம 21ல பார்த்தோம் ஆர்டர்ல. அதுல வந்துட்டு இந்த ரூல் 34 அப்படின்றது எதை பத்தி அப்படின்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா டிராஃப்ட ரெடி பண்ணி அதை வந்துட்டு கோர்ட் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணும். சோ அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் மேல இருக்கிற ஒரு அப்பீல். ஓகே. An order under rule 72 or rule 92 of order 21 setting aside or refusing to set aside a sale. அசல் 21வது கட்டளையின் 72வது விதி அல்லது 92வது விதியின் படியான ஒரு விற்பனையை ரத்து செய்வதாயுள்ள அல்லது விற்பனையை ரத்து செய்ய மறுப்பதாயுள்ள ஒரு கட்டளை. சோ சேல் சம்பந்தமான ஒரு ஆர்டரோ இல்லைன்னா வந்துட்டு அந்த ஆர்டரை செட் அசைட் பண்றதுக்காக ஃபைல் பண்ண அப்ளிகேஷனையோ ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டர் மேல நம்ம வந்துட்டு அப்பீல் வர முடியும். An order rejecting an application made under sub-rule 1 of the 106 rule 106 of order 21 provided that an order on the original application, that is to say the application referred to in sub-rule 1 of the rule 105 of that order is appealable. ஒரு அசல் விண்ணப்பம் அதாவது 21வது கட்டளை 105வது விதியில் 1வது உள்விதியில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தின் பேரிலான கட்டளை மேல்முறையீடு செய்யத்தக்கதானால் 21வது கட்டளையின் 106வது விதியின் 1வது விதியின்படி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நிராகரிக்கின்ற ஒரு கட்டளை. ரூல் 106 சப் ரூல் 1ல ஃபைல் பண்ற அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ இல்லைன்னா ரூல் 105 சப் ரூல் 1ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்கனோ அப்ளிகேஷன்ல அதை வந்து அப்பீல் பண்ண முடியும். ஸோ இந்த 105 106 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 105 நோட்டீஸ் கொடுத்து ஆப்போனன்ட் பார்ட்டியும் வர வச்சுட்டு அவங்களோட செட் அசைட் அதெல்லாம் பத்தி கேட்கறது, அவங்க அதுல ஒரு ஆர்டர் கொடுக்கறது. சப்போஸ் அப்ளிகண்ட் ஆப்சென்டா இருந்தாங்க அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா
ஆப்பனன்ட் ஆப்சென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா செட் அசைட் எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆர்டருக்கு மேல அப்பீல் வர முடியும். அதே சமயத்துல 106 படி பாத்தீங்கன்னா இந்த 105ல கொடுத்த ஆர்டரை வந்து செட் அசைட் பண்ண சொல்லி 106ல ஃபைல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுல கொடுக்குற ஆர்டர் பேர்லயும் நம்ம வந்துட்டு வர முடியும். செட் அசைட் ஆர்டர் பேர்ல கொடுக்குற ஒரு அப்ளிகேஷனுக்கும் அப்பீல் வர முடியும், ஆர்டருக்கும் அப்பீல் வர முடியும். செட் அசைட் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுலயும் வந்துட்டு ஆர்டர் வர முடியும். ஸோ 105 பாத்தீங்கன்னா செட் அசைட் எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 106 படி அதை செட் அசைட் பண்ண சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ 105 படியும் அப்பீல் போக முடியும், 106 படியும் அப்பீல் போக முடியும். யார் அஃபெக்ட் ஆகுதோ அவங்க வந்து அப்பீல் போவாங்க. ஓகே, an order under rule 9 of order 22 refusing to set aside the abatement or dismissal of a suit. ஒரு உரிமை வழக்கு அற்றுப்போவதை அல்லது தள்ளுபடியை ரத்து செய்ய 22வது கட்டளையின் 9வது விதியின்படி மறுக்கின்ற ஒரு கட்டளை. ஸோ ஒரு கேஸ் வந்துட்டு அபேட் ஆயிடுச்சு, அதான் தானே முடிஞ்சு போயிடுச்சுனாலோ இல்லைன்னா வந்துட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதை வந்து செட் அசைட் பண்றதுக்காக பண்ற ஒரு அப்ளிகேஷனை அது தொடர்பான அப்பீல். An order under rule 10 of order 22 giving or refusing to give leave, அதாவது பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. 22வது கட்டளையின் 10வது விதியின்படி அனுமதி அளிக்கிற அல்லது அனுமதி அளிக்க மறுக்கிற ஒரு கட்டளை. ஸோ அதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்டரை வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இல்லைன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்குதோ அவங்க வந்துட்டு அப்பீல் போக முடியும். An order under rule 2 of order 25 rejecting an application for an order to set aside the dismissal of a suit. ஒரு உரிமை வழக்கின் தள்ளுபடியை ரத்து செய்கிற ஒரு கட்டளையை பிறப்பிக்கும்படி கோரி செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை மேல்முறையீடு செய்து கொள்வதற்குரிய ஒரு வழக்கில் 25வது கட்டளையின் 2வது விதியின்படியான ஒரு கட்டளை. சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக கேட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொடுத்து அதுல ஒரு ஆர்டர் அதை டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் ஐ மீன் அந்த அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அதன் மேல நம்ம அப்பீல் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. An order under rule 5 or rule 7 or order 33 rejecting an application for permission to sue as an indigent person. வறியவராக ஆளாக வழக்கிடுவதற்கு அனுமதிக்கான ஒரு விண்ணப்பத்தை 33வது கட்டளையில் 5வது விதி அல்லது 7வது விதியின்படி நிராகரிக்கின்ற ஒரு கட்டளை. ஸோ இப்போ வந்துட்டு இண்டிஜென்ட் பர்சன்டா வறியவரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபைல் அப்படி ஒருத்தவங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி கேட்குது. அதாவது வந்துட்டு இப்போ பாப்பர் சூட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க, எங்கிட்ட பைசா கிடையாது அப்படின்னா நம்ம ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் முதல்ல பண்ணுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அது பேர்ல அப்பீல் வர முடியும். ஆர்டர்ஸ் இன் இன்டர்பிளீடர் சூட்ஸ் அண்டர் ரூல் 3 rule 4 or rule 6 of order 35. இன்டர்பிளீடர் சூட்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இன்டர்பிளீடர் சூட்ஸ் கொடுக்கப்படுற ஆர்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து அப்பீல் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 35வது கட்டளையில் 3வது 4வது அல்லது 6வது விதியின்படியான இடைத்தரப்பு வழக்குகளில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா an order under rule 2, rule 3 or rule 6 of order 38. ஸோ 38வது கட்டளையில இருக்க ரூல் 2, ரூல் 3, ரூல் 6 இது எல்லாத்தையுமே வந்துட்டு அகைன்ஸ்டா நம்ம ஆர்டர்ல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஆர்டர் 38 அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட், ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அரெஸ்ட் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் பண்றதை பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து an order under rule 1, 2, 6, rule 2A, sorry, an order under rule 1, rule 2, rule 2A, rule 4 or rule 10 of order 39. ஓகேவா? இத படியும் வந்துட்டு நம்ம ஆர்டர் அப்பீல் போகலாம். ஸோ இந்த 39 அப்படின்றது எதை பொறுத்து பாத்தீங்கன்னா டெம்பரரி இன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்லாக்யூட்டரி ஆர்டர், அதாவது இடைக்கால மனுக்கள் நம்ம ஃபைல் பண்றோம்ல, இடைக்கால தடை கோரி, ஸோ அதன் மேல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டர் மேல நம்ம வந்துட்டு அப்பீல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. an order under rule 1 or rule 4 of order 40. ஸோ ஆர்டர் 40 அதாவது ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அதன் பேர்ல ஒரு அந்த ஆர்டர் பேர்ல நம்ம வந்து அப்பீல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு an order of refusal under rule 19 of order 41 to readmit or under rule 21 of order 41 to rehear an appeal. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக்சர்ல தான் பார்த்துருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் வந்து ஏத்துக்காம இருக்கிறாங்க அப்பீல் கோர்ட்ல. ஸோ அந்த எவிடன்ஸை அப்பீல் கோர்ட்ல நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை அட்மிட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ இல்லைன்னா அந்த அப்பீலை ரீஹியர் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ அது பொறுத்தும் நம்ம வந்து அப்பீல் போக முடியும். an order under rule 23 or rule 23A of order 41
remanding a case where an appeal would lie from the decree of the appellate court. So இந்த remand பண்ணி கீழ் கோர்ட் அனுப்புறாங்க விசாரணைன்னு சொல்லி அது பேர்லயே நம்ம வந்துட்டு அப்பீல் பண்ண முடியும். An order under rule 4 of order 47 granting an application for review. So இப்போ வந்து ஒரு இப்போ ஆர்டர் 47 நம்ம இனிமேல் படிப்போம் ரிவ்யூ பத்தி. ஸோ ரிவ்யூ பண்ணணும் இந்த ஆர்டரை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டர் பேர்லயும் வந்துட்டு அப்பீல் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Rule 1A, right to challenge non-appealable orders in appeal against a decree. Where any order is made under this code against a party and thereupon any judgment is pronounced against such party and a decree is drawn up, such party may in an appeal against the decree contend that such order should not have been made and the judgment should not have been pronounced. In an appeal against a decree passed in a suit after recording a compromise or refusing to record a compromise, it shall be open to the appellant to contest the decree on the ground that compromise should or should not have been recorded. தீர்ப்பாணைகளுக்கு எதிரான மேல்முறையீடு செய்யத்தக்கதல்லாத கட்டளைகளை ஆட்சேபிக்க உரிமை. ஒரு தரப்பினருக்கு எதிராக இந்த சட்டத்தின்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அதன் பேரில் அத்தகைய தரப்பினருக்கு எதிராக தீர்ப்பு எதுவும் பகரப்பட்டு ஒரு தீர்ப்பாணை வரையப்பட்டிருக்கிற போது அந்த தீர்ப்பாணைக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு மேல்முறையீட்டில் அத்தகைய தரப்பினர் அத்தகைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருத்தல் கூடாது என்றும் தீர்ப்பு பகரப்படுதல் கூடாது என்றும் எதிர்வாதம் செய்யலாம். ஒரு உரிமை வழக்கில் ஒரு சமரசத்தை பதிவு செய்த பின்பு அல்லது ஒரு சமரசத்தை பதிவு செய்ய மறுத்த பின்பு பிறப்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாணைக்கு எதிரான ஒரு மேல்முறையீட்டில் சமரசம் பதிவு செய்யப்பட்டிருந்திருக்க வேண்டும் அல்லது பதிவு செய்யப்பட்டிருத்தல் கூடாது என்ற காரணத்தின் பேரில் தீர்ப்பாணையின் மீது எதிர்வாதம் செய்ய மேல்முறையீட்டாளருக்கு உரிமை உண்டு. ஸோ ஜென்ரலா எந்த வழக்குகள் எல்லாம் அப்பீல் போக முடியாது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுலயும் வந்துட்டு நம்ம அந்த ஆர்டர் மேலேயும் வந்துட்டு நம்ம அப்பீல் போக முடியும் அப்படின்றதுதான் இந்த ரூல் 1A சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல எனக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பீல் போக முடியும் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்றது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த காம்ப்ரமைஸை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஜென்ரலா என்ன இப்போ காம்ப்ரமைஸ் மூலியமா ஒரு டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டிகிரியை வந்துட்டு சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது அப்பீல் போக முடியாதுன்றது. பட் அந்த காம்ப்ரமைஸை செட்டில் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியும். ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ரீசன்ஸ் இருந்தாலும் அப்பீல் அக்செப்ட் பண்ண போறாங்க. பட் பண்ணவே முடியாது அப்படின்றது உண்மை கிடையாது. Rule 2, procedure. The rules of order 41 shall apply so far as may be to appeals from orders. So rule 41 தான் rule 42, 43 எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆர்டர்ஸ்க்கு மேல போற ரூல் அப்பீலுக்குமே வந்துட்டு ரூல் 41ல என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்றோமே அதேதான் அப்ளிகபிள். ஸோ இதோட வந்து நம்ம அப்பீல்ஸ் ஃப்ரம் டிக்ரீஸ், அப்பெலேட் டிக்ரீஸ், அப்புறம் வந்துட்டு அப்பீல்ஸ் ஃப்ரம் ஒரிஜினல் டிக்ரீஸ், அப்பீல்ஸ் ஃப்ரம் அப்பெலேட் டிக்ரீஸ், அப்பீல்ஸ் ஃப்ரம் ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகுது அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.